ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தின் மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த துதி வேளையிலே தேவனோடு கூட இணைந்து ஆராதனை செய்வதிலேயும் அவருடைய நாமத்தை துதிப்பதிலேயும் நமக்கு கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய ஸ்லாக்கியம் என்று நாம் கருத வேண்டும். இந்த நல்ல நாளிலே ஆண்டவரை புகழ்ந்து பாடி அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்க நாம் வந்திருக்கிறோம். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், நம்முடைய வாழ்க்கையில பல காரியங்கள் இன்னும் பெண்டிங்லேயே இருக்குன்னு நீங்க நினைக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினவர், அவர் வாக்கில் உண்மையுள்ளவர். அவர் எதை சொன்னாரோ அதை செய்வார், எதை செய்கிறாரோ அதை நம்முடைய வாழ்க்கையில அதை உறுதிப்படுத்தியும் அவர் காண்பிப்பார். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய நாமத்தை துதிக்க நீங்கள் விரும்புவீர்கள் என்று சொன்னால், ஒருவேளை நீங்கள் உங்களுடைய வீடுகளிலே அல்லது உங்களுடைய வேலை ஸ்தலங்களிலே இந்த நிகழ்ச்சியை பார்த்து நீங்கள் தேவனை துதித்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு நான் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அது ஒரு நாளும் போய் சொல்லாது. இந்த பாடலை நாம் புகழ்ந்து பாடி தேவனுடைய பிரசன்னத்தை நாம் உணர்வோம். என்னோடு கூட இணைந்து இந்த பாடலை கற்றுக்கொண்டு சேர்ந்து பாடுங்கள். வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆமென் என்றும் இருக்கிறதே. வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்று இருக்கிறதே. சொல்லுவோம், வாக்குத்தத்தங்கள் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்றும் இருக்கிறதே. அவர் சர்வவல்ல தேவனாயிருப்பதா வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதா வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. அவர் சர்வவல்ல தேவனாயிருப்பதா வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதா வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. ஆமே ஆமே, வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமே ஆமே ஆமே, இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். பாடுவோமா? ஆமே ஆமே, வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமே ஆமே ஆமே, இயேசு சொன்னதெல்லாம் ஆமே. வாக்கு தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆமென் என்றும் இருக்கிறதே. வாக்கு தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்றும் இருக்கிறதே. சொல்லுவோமா? வாக்கு தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்று இருக்கிறதே. பாடு, வாக்கு தத்தங்கள் ஆமென் என்றும் இருக்கிறதே. அவர் சர்வவல்ல தேவனாயிருப்பதா வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதா வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. பாடுமா? சர்வவல்ல தேவனாயிருப்பதா வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதா வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. ஆமே ஆமே, வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமே ஆமே ஆமே, இயேசு சொன்னதெல்லாம் ஆமே. பாடுவோம், ஆமே ஆமே, வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமேன். பாடுவோமே, ஆமே ஆமே, இயேசு சொன்னதெல்லாம் ஆமே. நம்முடைய முன்னோர்கள் ஆகிய ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினார். அவனுடைய வயதான நாட்களிலே அவனுக்கு பிராமிஸ் பண்ணினார், நான் உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன்னு சொன்னாரு. ஒருவேளை காலங்கள் சூழ்நிலைகள் அதற்கு சாதகம் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அந்த வாக்குத்தத்தத்தை உண்மையாய் நம்பினபடினாலே சாராளின் கர்ப்பம் செத்து போனதா இருந்தாலும்
அந்த வாக்குத்தத்தத்தை உண்மையாய் நம்பினபடினாலே குறித்த காலம் வந்தது. அவர்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் உண்டு பண்ணின ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவரை பாடி துதிக்கும் பொழுது குறித்த காலத்திற்கு தரிசனத்தை வைத்திருக்கிற தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்து முடிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். சேர்ந்து பாடுவோமா? செத்து போனதாம் சாராளின் கர்ப்பத்தை உயிர்ப்பித்ததே அவர் சொன்ன வார்த்தையே. செத்து போனதாம் சாராளின் கர்ப்பத்தை உயிர்ப்பித்ததே அவர் சொன்ன வார்த்தையே. குறித்த காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. ஆமென். குறித்த காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. குறித்த காலத்தை வைத்திருக்கிறார். குறித்த காலத்திலே எல்லாம் நிறைவேறும். குறித்த காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. ஆமென் என்று சொல்லும். ஆமென், ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். நம்முடைய வாழ்க்கையில எதுவுமே நடக்கல, எதுவுமே ஆகலன்னு சொல்லி ஒருவேளை அங்கலாய்க்கிற நேரங்கள் எல்லாம் இந்த பாடல் வரிகள் சொல்லுகிறது போல ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில அப்படியே நடக்கிறவைகளா இருக்கிறது. வசனம் சொல்லுகிறது போல மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறார்கள். இந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் உண்டு பண்ணி வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதமும் வசனம் சொல்லுகிறது போல அவர் ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை, அது மனுஷர்களுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறதே. அவராலே உண்டு பண்ணின எல்லா ஆசீர்வாதங்களையும் தேவன் நம்முடைய கைகளில் கொடுக்க வல்லமையுள்ளவராயிருக்கிறார். அதை உணர்ந்தவர்களாக ஒருவேளை காலங்கள் பல சூழ்நிலைகள் எடுக்கலாம், பல நேரங்கள் கடந்து போகலாம், பல மாதங்கள் கடந்து போகலாம். ஆனால் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில உண்டு பண்ணி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக உங்களை வந்து சேரும், நிச்சயமாக வந்து சேரும். வேதம் சொல்லுகிறதே அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது. அவர் நமக்காய் அவர் உண்டு பண்ணின எல்லா ஆசீர்வாதங்களும் நிச்சயமாகவே குறிக்கப்பட்ட காலத்தில் வந்து சேரும். அதை எல்லாவற்றையும் உணர்ந்து பாடுவோம். ஆமென், ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் சொல்லி பாடுவோமா? ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். துரத்தப்பட்ட தாவீதின் தலையை உயர்த்தியதே அவர் சொன்ன வார்த்தையே. பூரத்தப்பட்ட தாவீதின் தலையை உயர்த்தியதே அவர் சொன்ன வார்த்தையே. குறித்த காலத்திலே வார்த்தை நிறைவேறிற்றே. அவர் சொன்ன வார்த்தை குறித்த காலத்திலே உங்க வாழ்விலும் நிறைவேறுமே. பாடுவோமா? குறித்த காலத்திலே வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்த காலம், குறித்த காலத்திலே வாழ்விலும் நிறைவேறுமே. ஆமென், ஆமென். கைகளை தட்டி இயேசு சொன்னதெல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென், 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 ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். வாக்கு தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆமென் என்று எழுக்கிறதே. வாக்கு தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்றும் இருக்கிறதே. அவர் சர்வ வல்ல தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் குறையாதே. அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் என்றாம் நிறைவேறும். அவர் சர்வ வல்ல தேவனாயிருப்பதால்
வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். சொல்லுங்க, அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. ஆமே ஆமே, வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமே ஆமே ஆமே, இயேசு சொன்னதெல்லாம் ஆமே. கைகளை உயர்த்தி ஆமே ஆமே, வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமே ஆமே, இயேசு சொன்னதெல்லாம் ஆமே. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொன்னாரே, அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் நினைத்த காரியத்தை அவர் நிச்சயமாக செய்து முடிப்பார். நமக்கு விரோதமாய் எத்தனை சத்துருக்கள் எழும்பினாலும், எத்தனை பார்வோன்கள் எழுந்தினாலும், எத்தனை கோலியாத்துக்கள் எழுப்பினாலும், எத்தனை பேர் நம்முடைய வாழ்க்கையில மனமடிவை உண்டு பண்ணுகிற வார்த்தைகளை பேசினாலும், தேவனுடைய கிருபை, தேவனுடைய கரம், தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் ஒரு நாளும் நம்மை விட்டு விலகவே விலகாது. அவர் எதை சொன்னாரோ அதை நம்முடைய வாழ்க்கையில செய்து காண்பிப்பார். எண்ணி 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 அவருடைய நாமத்தை துதி செய்வோம். எண்ணில் அடங்காத நன்மைகளை, கிருபைகளை கொடுக்கிறவர் அவரே, சர்வ வல்லமையுள்ளவர் அவரே, போதுமானவர் என்று சொல்லி அவருடைய நாமத்தை துதிப்போம். ஹல்லேலூயா. எண்ணி எண்ணி துதி செய்வார், என்னில் அடங்காத கிருபைகட்கார் என்றும் தாங்கும் நம் தூயமே, இன்ப இயேசுவின் நாமமே, என்றும் தாங்கும் தம் தூயமே, இன்ப இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வார், உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே. பாடுவோம், சொல்லுவோம், உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காது. உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசர்க்கு நிதியவர். உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசர்க்கு நிதியவர். எண்ணி எண்ணி துதி செய்வார், என்னில் அடங்காத கிருபைகட்கார் என்றும் தாங்கும் தம் தூயமே, இன்ப இயேசுவின் நாமமே, என்றும் தாங்கும் தம் தூயமே, இன்ப இயேசுவின் நாமமே. உன்னை நோக்கும், சொல்லுவோம், உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்பே பதறாதே. சொல்லுவோமா, உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்பே பதறாதே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைப்பாரே, கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைப்பாரே. எண்ணி எண்ணி துதி செய்வார், என்னில் அடங்காத கிருபைகட்கார் என்றும் தாங்கும் தம் தூயமே, இன்ப இயேசுவின் நாமமே, என்றும் தாங்கும் தம் தூயமே, இன்ப இயேசுவின் நாமமே, என்றும் தாங்கும் தம் தூயமே, இன்ப இயேசுவின் நாமமே. எத்தனை பேர் நம்புறீங்க தேவனுடைய நாமம் நம்முடைய வாழ்க்கையில எண்ணற்ற கடங்காத நன்மைகளை செய்ததா இருக்கிறது. விவரிக்க முடியாத நன்மைகள், வர்ணிக்க முடியாத ஆசீர்வாதங்கள். இன்னைக்கு பாடின பாடல் எல்லாமே அதை தான் சொல்கிறது. எண்ணி எண்ணி துதி செய்வாய், அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதேன்னு நம்ம சொல்றோம்ல. அவர் நம்முடைய வாழ்க்கையில செய்த நன்மைகள், அவர் நம்முடைய வாழ்க்கையில செய்த ஆசீர்வாதங்கள், இவள் எல்லாவற்றையும் நினைத்து நன்றி சொல்லுவோமா? இவள் எல்லாவற்றையும் நினைத்து நன்றி சொல்லுவோமா? புதிய காலங்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையில தருகிறவர். புதிய காலங்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையில தருகிறவர். அவர் குறிக்கப்பட்ட நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் செய்வார். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார்,
சங்கீதம் 27:14 அவர் சொல்றாரு, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னுடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். இன்னைக்கு அநேகர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டா, சின்ன போராட்டம் வந்துட்டா நம்ம தோண்டு போயிடுறோம், பலவீனப்படுகிறோம். ஆண்டவர் நம்மை விட்டு போய்விட்டார் என்று நாம் நம்முடைய வாயிலாலே நாம் பல நேரங்களில் நாம் சொல்லுகிறோம். ஆனால் தேவன் நம்மை விட்டு ஒரு நாளும் விலகாதவராக, ஒரு நாள் நம்மை கைவிடாதவராக, சங்கீதம் 46:1 சொல்லுகிறது போல, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாய் அவரே இருக்கிறார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன். அவர் மரண பரியந்தம் நம்மை நடத்த வல்லவராயிருக்கிறார். 2 கைகளை உயர்த்தி சொல்லுவோம், என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதின் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. உம்மை பற்றி பிடித்து கொண்டிருக்கிற பாக்கியத்தை எனக்கு தந்திருக்கிறீங்க ஆண்டவரே. எத்தனை பேர் வாய்களை திறந்து கேட்க போறீங்க? என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டது என் பாக்கியம். நீர் என் கூடவே இருப்பது எனக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு உன்னதமான சாக்கியம். ஆண்டவரை உயர்த்தி இந்த வரிகளை சொல்லி பாடுவோமா? என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதின் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. நேர்வழியாய் என்னை நடத்தினீர், நீதியின் பாதையில் நடத்தினீர். சொல்லுவோமா? நேர்வழியாய் என்னை நடத்தினீர், நீதியின் பாதையில் நடத்துவீர். காரியம் வாய்க்க செய்தி, என்னை கண்மணி போல் காத்திட்டீர். கைகளை உயர்த்தி சொல்லுங்க பாப்பா, என் வாழ்க்கையில என்ன தேவையானாலும் நான் உங்ககிட்ட தான் வரேன் ஆண்டவரே. நீரே காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவன். வேதம் சொல்லுகிறது, உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன்னுடைய யோசனைகள் உறுதிப்படும், உன்னுடைய காரியங்களை தேவன் நிறைவேற்றுவார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. காரியம் வாய்க்க செய்தி, என்னை கண்மணி போல் காத்திட்டீ. காரியம் வாய்க்க செய்தி, என்னை கண்மணி போல் காத்திட்டீ. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதின் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதின் பாக்கியமே, ஓ இதை விடவும் பெரிதான மேன்மை வேறு ஒன்றும் இல்லை இயேசுவே. அப்படியே 2 கைகளை உயர்த்தி துதித்து கொண்டே இருங்க. ஓ ஷாத்தரலா ரதீனாமா ரஹௌரிபி அங்கரா லேப்ரஹந்தனா ஷாகவா தேரபௌரியாந்தனா லேப்ரஹத்னி மியோக்கு ரபௌ ஷிகலா தரபலா. கர்த்தாவே, உம்முடைய கிருபை தங்கிய பிரசன்னம் எங்களை நேர்வழியாய் நடத்துகிறதுக்காக நன்றி. ரீபாலாதனாமா ஷந்தரலரதனாமா ஓ ரபா கதனா மௌரி பஹந்தனா ஷைகராதுலிபி அங்கராதலபரியாந்தனா. கர்த்தாவே, எங்களை நீர் நிரப்பிக் கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. எங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. ஆண்டவரப்பா சொல்லுங்க, புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. நாளுக்கு நாள் அவர் நம்முடைய வாழ்க்கையில அவருடைய கிருபைகளை கொண்டு நம்மை நடத்துகிறார். அதை மாத்திரம் உணர்ந்தவர்களாக கடைசியாக கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதின் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே.
இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. கைகளை உயர்த்தி சொல்லுவோம். இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. நல்ல கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியானவரை மகிமைப்படுத்துவோம். அவர் ஒருவரே துதிகளுக்கும் கனத்திற்கும் பாத்திரர். அவர் ஒருவரே பரிசுத்தமுள்ள தெய்வம். அவருடைய நாமத்தை பாடி துதிக்க ஆராதனை செய்ய நாம் வந்திருக்கிறோம். நாம் பாடினது போல புது கிருபைகளை தருகிற தேவன், வாக்கு தத்தங்களை தருகிற தேவன், நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார், நிறைவேற்ற போதுமானவராயிருக்கிறார். அவருடைய பலத்தை பெற்றவர்களாக இன்னுமாய் தேவனை ஆராதிக்கிற சந்ததிகளாக நாம் இருப்போம். அவரே நம்முடைய வாழ்வின் எல்லா நிலைகளும் நம்மை நடத்துகிற தகப்பனாயிருப்பார். We commit ourselves into your mighty hand, Lord. Use us for your glory. நீரே எங்களை உருவாக்குகிற தகப்பன். எல்லா துதி கன மகிமை அவற்றை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.